உண்மையிலேயே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு காட்டு. இதுக்கு முன்னால மந்திர தந்திரத்தினால நடந்த எல்லாம் எனக்கு தெரிஞ்சது. ஆனா இப்போ ராணியோட ரூம்ல நடந்தது மட்டும் ஏன் என்னோட மந்திர சக்திக்கு எதுவுமே காட்டல? அப்போ இந்த வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு ரூபத்துல துஷ்ட சக்தி தன்னோட வேலையை காட்டி இருக்கு. விடிஞ்சா விரதம் ஆரம்பிக்கிறதுக்குள்ள அத முதல்ல கண்டுபிடிக்கணும். அப்போ நான் நினைச்சது கரெக்ட் தான். இந்த குடும்பத்துல இருக்கிற நல்லவங்க எல்லாரையும் தூக்கணும்னு அந்த துஷ்ட சக்தி பிளான் பண்ணிடுச்சு. ராணி வயித்துல தசாவதானி இருக்கிறதுனால யாராலையும் ராணிய நெருங்க முடியாது. அவளை எதுவும் செய்ய முடியாது. அதனாலதான் வளர்மதி, தர்ஷினி, தாத்தா, பாட்டின்னு எல்லாருக்கும் பிரச்சனைய கொடுத்திருக்கு. அவங்க எல்லாரையும் எப்படியோ பிரச்சனையில இருந்து காப்பாத்தி தூங்க வச்சாச்சு. லாஸ்டா இருக்கிறது தாமரை ஒருத்தி தான். அவளுக்கு தான் அடுத்து ஏதோ பெரிய பிரச்சனை வரப்போகுதுன்னு நினைச்சேன். ஆனா இங்க வந்து பார்த்தா தாமரைய காணோம். அப்போ கண்டிப்பா அவ ஏதோ பெரிய பிரச்சனையில மாட்டி இருக்கணும். எங்க போயிருப்பா? இவங்களை எல்லாம் இங்கே கொல்லணும்னு பார்த்த துஷ்ட சக்தி அவளை மட்டும் எங்க கொண்டு போயிருக்கோம்? கண்டுபிடிப்போம். அடிமையே, போன காரியம் என்ன ஆச்சு? அந்த நம்பூதிரியோட கதையை முடிச்சிட்டேன். சபாஸ்! அவனை எப்படி கொன்ன? அது வந்து நீங்க எனக்கு கொடுத்த மந்திர சக்தியை வச்சு அவனை நான் சாம்பல் ஆக்கிட்டேன். ஒருவேளை நாம சொன்னது பொய்ன்னு இந்த படுபாவை கண்டுபிடிச்சிட்டானோ? இங்க பார், உன்கிட்ட நான் கடைசியா கேக்குறேன், உண்மையிலேயே நீ அந்த நம்பூதிரிய கொன்னுட்டியா? ஆமா, நீங்க சொன்ன மாதிரியே அந்த காரியத்தை நான் பக்காவா செஞ்சு முடிச்சிட்டேன். நாளைக்கு அந்த காளி பூஜை நடக்காது. அதை நடத்ததான் அந்த நம்பூதிரி உயிரோட இல்லையே. அடிமையே, உன்னோட அபார நடிப்பு என்னை மெய்சிலிர்க்க வைத்து விட்டது. நீ அந்த நம்பூதிரியை எரிச்சு சாம்பலாக்கிட்ட இல்ல? நீ அந்த நம்பூதிரி இடத்துக்கு போயிருந்தா அவன் என்ன செய்வான்னு எனக்கு தெரியும்டி. அதனாலதான் நீ அங்க போயிட்டு வரும்போது அந்த எல்லையில நான் உனக்காக காத்துக்கிட்டு இருந்தேன். நான் சொன்ன கட்டளையை நீ நிறைவேற்றுவியான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நானே அந்த நம்பூதிரி இடத்துக்கு போனேன். அப்போ என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா?
உனக்கு என்ன பைத்தியமா? உன் பொண்ண இந்த அகோர அதிபதிக்கு ராணி ஆக்குறத விட்டுட்டு நீ என்னடானா அந்த ராணி குடும்பத்துக்கு விழுந்து விழுந்து நல்லது பண்ணிக்கிட்டு இருக்க. நான் எப்பவுமே துஷ்ட சக்திக்கு துணை போக மாட்டேன். அது ஞான் பெற்ற பொண்ணாவே இருந்தாலும் சரி. சாஸ்திரங்களை மீறி அதர்மத்துக்கு துணை போனா அவளை அழிக்க கூட நான் தயங்க மாட்டேன். ஏச்சினி கேட்டுச்சா? உன் அப்பா என்ன சொன்னார்னு கேட்டியா? நீ துஷ்ட சக்திக்கு துணையா இருந்தா உன்னை அழிப்பேன்னு சொல்றாரு. அவர் என்ன கொல்றது? நான் தான் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டல்ல, நாம 2 பேரும் ஒன்னாகிறதுக்கு இடத்துல யார் வந்தாலும் சரி, அவங்க யாரையும் நாம விட்டு வைக்க கூடாது. அகோர அதிபதியே, இந்த நிமிஷத்துல நான் சத்தியம் பண்றேன், இதுக்கப்புறம் இந்த ஆளு என் அச்சன் இல்ல. நான் அவரோட மகளும் இல்ல. அதனால அவரை என்ன செய்யணும்னு தோணுதோ அதை நீ செஞ்சுக்க. உன்னை கொல்றது என்னோட நோக்கம் இல்ல. நீ அந்த பொம்மைக்கு ராணிக்கு உதவி செய்யக்கூடாதுங்கிறது மட்டும்தான் என்னோட நோக்கமே. நம்பூதிரி, நீ வெளியே இருந்தாதானே அந்த ஆக்ஞான விரதத்தை ஆரம்பிச்சு வைப்ப. நீ நினைச்சது எதுவுமே நடக்காது. நான் சொன்ன கட்டளையை நிறைவேற்றாம என்கிட்டே வந்து நீ பொய் சொன்னதுனால இனி இந்த பூஜை முடிகிற வரைக்கும் உன்னை விட்டு வைக்க போறதில்ல. நீயும் அந்த நம்பூதிரியோட அந்த சிறையில இரு. ஓ மகா பாப்பா, நீ உன்னோட அப்பா அம்மா 2 பேரையும் நினைச்சு கவலைப்படாத. இப்போ நடந்துட்டு இருக்கிற போராட்டம் எல்லாமே உனக்காக தான். நீ நல்லபடியா இந்த உலகத்துக்கு வரணுன்றதுக்காக தான். நீ இந்த உலகத்துக்கு வரும்போது எந்தவித பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா இருக்கணுன்றதுக்காக மட்டும்தான் இந்த குடும்பத்துல இருக்கிற நல்லவங்க எல்லாரும் போராடிட்டு இருக்காங்க. நீ தசாவதானி குழந்தை, உனக்கு எல்லாமே தெரியும். ஜாய், ஜாய், ராணி வயித்துல இருக்கிற தசாவதானி குழந்தை இந்த உலகத்துக்கு வரும்போது பிரச்சனை முடியாது. இதை விட பல மடங்கு பிரச்சனைகள் உருவாகும் ஜாய்.
நாளைக்கு நடக்க போற காளி பூஜையை செய்ய போறது என்னோட ராணி இல்ல. என்ன சொல்ற பொம்மி? ராணி இந்த பூஜையை செய்யலனா வேற யார் செய்வாங்க? ஏன்னா ராணி காளி வேஷம் போட்டதும் அவ உடம்புக்குள்ள அந்த காளியே இறங்கிடுவா. அந்த காளியோட தெய்வ சக்திக்குள்ள தசாவதானி பாப்பாவும் அடங்கிரும். அவங்க 2 பேரும் ஒன்னானதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு நீ பார்க்க தானே போற. பொம்மி, நீ இத பத்தி சொல்லும் போது அத கேக்குற எனக்குள்ள பயங்கரமா வெறி ஏறுது பொம்மி. அந்த துஷ்ட சக்தி அதோட வேலையை ஆரம்பிச்சதுனால ராணிக்கு ஏதாவது பிரச்சனை வந்திருக்குமோன்னு பார்க்க வந்தேன். ஆனா நீ இருக்கிற வரைக்கும் ராணிக்கு மட்டும் இல்ல, இந்த குடும்பத்துல இருக்கிற யாருக்குமே எதுவுமே ஆக விட மாட்டேன்னு எனக்கு முழு நம்பிக்கை வந்துடுச்சு. பொம்மி, இப்போதைக்கு நீ ராணியையும் நாளைக்கு நடக்க போற பூஜையையும் பாத்துக்கோ. நான் மத்த பிரச்சனைகளையும் இந்த வீட்டுக்குள்ள எது நடந்தாலும் அதையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ ரொம்ப பாவம் ராணி. நீயும் என்ன மாதிரி தான் இப்ப வரைக்கும் எந்தவித சுகத்தையும் அனுபவிக்காம இருக்க. ஆனா இப்படியே இருக்காது ராணி. நான் எப்படியாவது வேம்பு சாரை கண்டுபிடிச்சு உன் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவேன் ராணி. 2 பேரும் சந்தோஷமா வாழ்றத பார்த்தாதான் என் ஆத்மா சாந்தி அடையும். உன்னோட இந்த கர்ப்ப காலத்துல வேம்பு சார் உன் கூட இருக்கணும்னு நீ ஆசைப்படுவ, எனக்கு அது தெரியும். எப்படியாவது நாளைக்கு இந்த பூஜையை நல்லபடியா முடிச்சு அந்த தீர்த்தத்தை வாங்கி வேம்பு சாரை காப்பாத்திடணும் ராணி. அதை நாம எப்படியாவது நல்லபடியா செஞ்சு முடிக்கணும். உனக்கு எப்பவுமே நான் துணையா இருப்பேன். நீ எதுக்கும் கவலைப்படாம இரு. ம்? வா. தமன்னா, அத்தை, தம்பி கடைசியா நம்ம கிட்ட இந்த இடத்துல வச்சுதானே சொல்லிட்டு கிளம்பி போனாரு. இல்லத்த, இந்த இடம் மாதிரி தெரியல. அது இன்னும் கொஞ்சம் தூரம் முன்னாடி போகணும்னு நினைக்கிறேன். இந்த இடம் தான் தமன்னா, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. இந்த இடம் தான். சரி சரி, உள் பக்கமா போய் தேடி பார்க்கலாம் வா. சரி, வாங்க போய் பார்க்கலாம். சார், அவங்க கண்டிப்பா எதையோ தேடி தான் வந்திருக்காங்க. ஆனா இந்த நேரத்துல இந்த காட்டுக்குள்ள தேடி வந்திருக்காங்கன்னா கண்டிப்பா ஏதோ ஒரு பெரிய விஷயமா தான் இருக்கும். மேடம், அவங்களுக்கு முன்னாடி போய் நின்னு உங்க துப்பாக்கியை காட்டி அவங்கள லாக் பண்ணா எல்லா உண்மையும் சொல்லிடுவாங்க. இல்ல சார், இப்ப நம்ம போனா அவங்க என்ன பிளான் பண்றாங்கன்னு நம்மளால முழுசா தெரிஞ்சுக்க முடியாது. அவங்க நம்மள பார்த்தா உஷாராயிடுவாங்க சார். இன்னும் கொஞ்ச நேரம் அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்க்கலாம். உள்ளதான் இருப்பாங்க, இங்க போய் பார்க்கலாம் வா. மேடம், அவங்க எங்கேயோ போறாங்க. ஆமா சார், வாங்க போலாம் வாங்க. பார்த்து வாங்கத்த, பார்த்து. பார்த்து வாங்க. ஓ, இந்த இருட்டுல வேற கண்ணு ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது. தமன்னா, இங்க வா. நீ முதல்ல தம்பி நம்பருக்கு போன போடு. இது பண்றத. அத்தை, இப்போ நாட் ரீச்சபிள் தான் வருது. ஐயோ, தம்பிக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. பாவம் தம்பி, நமக்கு நல்லது செய்யறேன்னு போய் இப்ப எங்க இருக்காரோ என்ன ஆச்சோ ஒண்ணுமே தெரியல. சரி வா, இந்த பக்கம் போய் பாப்போம். சரி வாங்க மேடம். தம்பி, சித்தப்பா, பாத்து பாத்து நட. அப்பா,
மனோ சித்தப்பா மனோ என்னாச்சு? ஷோ என் நேரம். அங்க பாருங்க. அத்தை, எனக்கு நல்லா தெரியும் இது சித்தப்பாவோட செருப்பு தான். ஆமா தமன்னா, இது தம்பியோட செருப்பு தான். சித்தப்பா செருப்பு கழட்டி வச்சுட்டு போன மாதிரி தெரியல. எதுக்கோ பயந்து உயிரை கையில புடிச்சிட்டு ஓடும்போது இந்த ஒரு செருப்பு மட்டும் கழண்டு விழுந்த மாதிரி தெரியுது. இல்லனா இன்னொரு செருப்பு காணுமே அத்தை. இங்கதானே எங்கேயாவது விழுந்திருக்கணும். ஐயோ, என்ன தமன்னா திடீர்னு இப்படி வயித்துல புளிய கரைக்கிறீங்க? தம்பி, சித்தப்பா எங்க தம்பி இருக்கீங்க? சித்தப்பா எங்க இருக்கீங்க? தம்பிக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. தமன்னா, ஒருவேளை இந்த காட்டுக்குள்ள சிங்கம் புலி ஏதாவது அவரை துரத்தி இருக்குமோ? இல்ல ஏதாவது நாய் நரி இழுத்துட்டு போயிருக்குமோ? ஐயோ அத்தை, அப்படிலாம் எதுவும் ஆயிருக்காது அத்தை. ஐயோ, எனக்கு என்ன தம்பிக்கு அப்படி ஆகணும்னு ஆசையா? முதல்ல அவரை தேடுவோம் வா. தம்பி, மனோ, சித்தப்பா, தம்பி, மனோ, சித்தப்பா, மனோ, மனோ. ஐயோ, ஒத்த செருப்பை விட்டுட்டு இப்படி நம்மள தவிக்க விட்டுட்டு போயிட்டாரே. சரி வா, இந்த பக்கம் எங்கேயாவது இருக்காங்களான்னு தேடி பாப்போம். போங்க. மனோ, தம்பி, மனோ. வாங்க சார், இவங்க பின்னாடி போய் பார்க்கலாம். மனோ, மனோ, தம்பி, மனோ, தம்பி. அத்தை, அந்த சைடு போய் பார்க்கலாமா? தமனா, மனோ, இங்க வா. சொன்னா கேளு. என்னாச்சு அத்தை? என்னால இதுக்கு மேல முடியல. அது மட்டும் இல்ல, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இதுக்கு மேல நம்ம இங்க இருக்கிறது அவ்வளவு சரிப்பட்டு வராது. வீட்ல ஜான்சி வேற இருக்கா. லேட் ஆயி அவ கண்ணுல ஏதாவது பட்டு தொலைச்சோன்னா என்ன ஏதுன்னு கேள்வி கேட்டு தொலைச்சு எடுத்துருவா. அதனால முதல்ல வீட்டுக்கு போவோம், மிச்சத்தை நாளைக்கு பாத்துக்கலாம். சரிங்க அத்தை, வாங்க வா. வாங்க. வாங்க மேடம். இப்ப என்னத்த இதுக்கு பண்றதுக்கு மேல என்னால முடியாது. வா, முதல்ல வீட்டுக்கு போலாம். சரி அத்தை. சார், எனக்கு அப்படியே மண்டையை வெடிக்குது. இந்த காட்டுக்குள்ள வந்து இந்த நேரத்துல மனோவே ரகுவரனையும் காணும் தேடிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு சார். மேடம், இன்னைக்கு அவங்க உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன். சார் 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 இருங்க சார், நம்ம எதுவும் அவசரப்பட்டு பண்ண வேணாம் சார். அவங்க இங்கிருந்து போகட்டும், வீட்டு முன்னாடி வச்சு லாக் பண்ணிடலாம். சார் வாங்க, நம்ம கிளம்புவோம். ஐயோ, என்ன தமனா, இவங்க ரெண்டு பேரும் இப்படி காரை வழிமறிச்சு வந்து நிக்கிறாங்க. ஐயோ, வாங்க அத்தை, கீழே இறங்கி என்னன்னு பேசிட்டு வந்துருவோம். இல்லனா தேவையில்லாம சந்தேகப்படுவாங்க. வாங்க. ஷோ, இவ கண்ணுல படக்கூடாதுன்னு நினைச்சுதான் சீக்கிரமா வந்தோம். கடைசியில இப்ப மாட்டிக்கிட்டோம் பாரு. வந்து தொலை.
இந்த நேரத்துல நீங்க 2 பேரும் எங்க போயிட்டு வரீங்க? வீட்ல இருந்து கிளம்பி போகும்போது நீங்க 3 பேரா போனீங்க. இப்ப திரும்பி வரும்போது நீங்க 2 பேரா மட்டும் வந்திருக்கீங்க. இந்த ராத்திரியில நீங்க 2 பேரும் எதுக்காக வீட்டை விட்டு கிளம்புனீங்க? அதான் சந்தேகப்பட்டு நாங்க 2 பேரும் உங்களை ஃபாலோ பண்ணி வந்தோம். சரி, நீங்க 2 பேரும் எங்கேயோ போறீங்கன்னு வந்து பார்த்தா 2 பேரும் மாத்தி மாத்தி ரகுவர பேரையும் மனோ பேரையும் ஏல விட்டுட்டு இருக்கீங்க.